அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 31 நாளில் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் அதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவது மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 முழுமையாக பூர்த்தியானாலும் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் தெரியப்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு 6 கிரகநிலைகள் தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தில் மார்ச் 29ஆம் தேதி ஒன்றிணைய போகின்றன. 6 கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணம் என்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 6 கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து மார்ச் 29ஆம் தேதி அன்று தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதத்தில் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். 9ஆம் தேதியிலிருந்து தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதனும் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இந்த தருணத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சூரியன் தைரியஸ்தானத்திற்கு வருவது அமோகமான வெற்றி வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அசூர நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதி பெரும்பாலும் இந்த மாதத்தில் யோகஸ்தானம் ஆகிய 6இல் பலம் வருகிறார். இறுதியில் சப்தமத்தில் நுழைகிறார். இதைவிட மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மிகவும் அற்புதமாக தைரியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பாதசனியாக வலம் வந்த சனி பாதசனியை நிவர்த்தி செய்து தைரியஸ்தானத்தில் சகாய சனியாக அமர்வது முதன்மையான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குருவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அபரிவிதமாக அமர்ந்து தனது பார்வையை ஜென்மராசிக்கு செலுத்துவது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அபரிவிதமாக செலுத்துகிறார். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் கிடைக்கும் போது 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தைரியஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை 9ஆம் இடத்தில் செலுத்துவதால் 7 கிரகநிலைகளின் பார்வை 9ஆம் இடத்தில் கிடைக்கிறது. எனவேதான் பல வகையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் விலகுவதால் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனி 7.5 சனியை நிவர்த்தி செய்வது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. தைரியஸ்தானத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தை ராகு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் அங்கு மிக வலுவாக கேதுவும் பெற்றிருக்கிறார். கேதுவின் அமைப்பும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பூர்ணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் 7.5 சனியில் சந்தித்த பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பது மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகநிலைகளும் தைரியஸ்தானத்தில் வலம் வருவது மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியிலும் வலம் வருகின்றன. சூரியன் முற்பகுதியில் குடும்பஸ்தானத்தையும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தையும் வலு சேர்க்கிறார். சூரியனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட நல்ல பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தால்
இருந்தாலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். பெரும்பாலும் இந்த தருணத்தில் நவ கிரகங்களும் சற்று சாதகமாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைவாகவே உங்களை தேடி வரும். நாம் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பலருக்கு அப்படியே கிடைக்கிறது என்று சொல்லும் போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே சமயம் சிலருக்கு கெடுபலன்கள் மட்டும் அப்படியே கிடைக்கிறது. ஆனால் நற்பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது, கிடைக்கவே இல்லை என்றும் பலர் ஆதங்கப்படுகிறீர்கள். அப்படி ஆதங்கப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயம் நல்ல பலன்கள் நிச்சயமாக தேடி வரும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிற்கு மாறுவது முற்றிலுமாக உச்சபட்ச நன்மையை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடும். மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான நல்ல சூழல் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணியில் நெருக்கடிகள் விலகுங்க, பணிச்சுமை குறையும். நினைப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். பல்வேறு வகையில தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகளை பெறுவதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதற்கான முன்னேற்ற யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதிய வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மட்டுமல்ல செவ்வாயும் சாதகமாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளுக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மார்ச் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.